திருச்சியில் புதிய பேருந்து நிலையத்தில் தரைக்கடை வியாபாரிகளுக்கு இடம் வழங்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வியாபாரிகள் முற்றுகை. திருச்சியில் பழைய மத்திய பேருந்து நிலைய பகுதியில் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தரைக்கடை, தள்ளுவண்டிகளில் பழங்கள், பூக்கடை, டிஃபன் கடை போன்ற வியாபாரங்களை செய்து வந்தனர். மேலும் மாநகராட்சிக்கு குப்பை வரி, உணவு தர கட்டுப்பாடு அனுமதி போன்றவைக்கு பணம் செலுத்தி மாநகராட்சி மூலம் சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை பெற்றும் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் மத்திய பேருந்து நிலையம் கடந்த 16ஆம் தேதி முதல் பஞ்சப்பூர் பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதனால் இங்கு வெளியூர் பேருந்துகள் முற்றிலும் வராததால் வருமானமின்றி வியாபாரிகள் பரிதவித்து வருகிறார்கள். எனவே இவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தில் தரைக்கடை வியாபாரிகளுக்கு உரிய இடம் வழங்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியின் CITU சார்பில் திருச்சி மாவட்ட தள்ளுவண்டி தரைக்கடை மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் மற்றும் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் TVS டோல்கேட் அருகில் உள்ள பொன்மலை கோட்டம் உதவி ஆணையரிடம் மனு கொடுத்து சென்றனர். அங்கு மனுவை ஏற்றுக்கொள்ள அதிகாரிகள் இல்லை. நீண்ட நேரமாக காத்திருக்கும் அதிகாரி வராததால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் அலுவலகத்தின் முன் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். மத்திய பேருந்து நிலையத்தில்